தகவல் குரல். இப்போ நீங்க தண்ணிய சீக்கிரமா சூடாக்கணும்னு நினைச்சு கேஸ் அடுப்போட நாப்ப முழுசா திருப்பி, அதாவது ஹை ஃப்ளேம்ல வைக்கும்போது உங்க சாப்பாடு சீக்கிரம் வேகாது. மாறாக உங்க பணம் தான் காத்துல ஆவியாயிட்டு இருக்குன்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கண்டிப்பா நம்பிதான் ஆகணும். இது பல பேருக்கு தெரியாத ஒரு உண்மை. ஆமா, இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை ரொம்ப உற்சாகத்தோட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் நம்ம ஒவ்வொருத்தர் வீட்டு சமையலறையிலையும் தினமும் நடக்கிற ஒரு மாபெரும் வள விரயம் பத்தி தான். நாம தினமும் பயன்படுத்துற அந்த எல்பிஜி சிலிண்டரை நாம எப்படி கவனமா கையாளணும் அப்படிங்கிற தரவுகளை தான் இன்னைக்கு நாம பகுப்பாய்வு பண்ண போறோம். நிச்சயமா. இந்த தலைப்பு கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியலாம். அதாவது இதுல என்ன இருக்கு, கேஸ் அடுப்பு ஆன் பண்றோம், சமைக்கிறோம், ஆஃப் பண்றோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆமா, நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா இந்த குறிப்புகளை ஆழமா பார்க்கும்போது தான் சமையல் அறைக்குள்ள எவ்வளவு இயற்பியல் விதிகளும் தெர்மல் எனர்ஜி மேனேஜ்மெண்ட், அதாவது வெப்ப ஆற்றல் மேலாண்மையும் ஒழுங்கு இருக்குன்னு நமக்கு புரியும். கரெக்ட். இது உங்க பணத்தை மிச்சப்படுத்துறது மட்டும் இல்லாம இயற்கை வளங்களை எப்படி திறமையா கையாள்வது அப்படிங்கிற ஒரு புதிய பார்வையையும் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். அதேதான். எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, இது ஒரு ஃபார்முலா 1 கார் பந்தயத்துக்கு தயாராகிறது மாதிரி இருக்கு. வண்டியை ஓட்டுறதுக்கு முன்னாடியே அதை எப்படி டியூன் பண்றோம் அப்படிங்கறதுல தான் பாதி வெற்றி தீர்மானிக்கப்படுது இல்லையா? ரொம்ப சரியான ஒப்பீடு. சமைக்கிறதும் அப்படிதான். அதாவது எரிவாயுவை மிச்சப்படுத்துறதுங்கிறது அடுப்ப பற்ற வைக்கிற அந்த நொடியில தொடங்குறது இல்ல. ஆமா, அது நாம சமைக்க தயாராகும் போதே தொடங்கிடுது. இந்த நேரத்தையும் வெப்பத்தையும் எப்படி நிர்வகிக்க போறோம் அப்படிங்கிற திட்டம் நாம சமையலறைக்குள்ள நுழையும் போதே நம்ம மனசுல இருக்கணும். ரொம்ப சரியா சொன்னீங்க. நான் படிச்ச சில மூலத்தரவுகள்ல இது மிக தெளிவா சுட்டி காட்டப்பட்டிருந்துச்சு. என்ன சொல்லியிருந்தாங்க? அதாவது அடுப்ப ஆன் பண்றதுக்கு முன்னாடியே காய்கறிகளை நறுக்கிறது, மசாலாக்களை தயார் செய்யறது, தேவையான பாத்திரங்களை எடுத்து வைக்கிறதுன்னு எல்லாத்தையும் முடிச்சிடணும். ஆமா, இதுதான் நிறைய வீடுகள்ல நடக்கிற முதல் தப்பு. அடுப்பை எரிய விட்டுட்டு சும்மா ஒரு வெங்காயத்தை நறுக்கி போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறது எரிவாயுவை ரொம்ப அதிகமா வீணடிக்கும். இது எப்படின்னா, ஒரு டாக்ஸியை ஓட விடுறது மாதிரி. ஆமா அதேதான். ஒரு வாடகை டாக்ஸியை ஓட வெட்டி மீட்டரை ஆன் பண்ணிட்டு நாம போய் வேற வேலைகளை பாக்குறது போலதான் இது இருக்கு. டாக்ஸி மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனா நம்ம ஒரு இன்ச் கூட நகர்ந்திருக்க மாட்டோம். இந்த டாக்ஸி மீட்டர் உதாரணம் ரொம்ப கச்சிதமா பொருந்ததுங்க. மீட்டர் ஓடுறது உங்க கண்ணுக்கு நல்லா தெரியும், ஆனா சிலிண்டர்ல இருந்து குறையிற கேஸ் கண்ணுக்கு தெரியாது. அதுதான் பிரச்சனை. கண்ணுக்கு தெரியாததால நாம அதை பெருசா எடுத்துக்கிறது இல்ல. கரெக்ட். இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுக்கிற பொருட்களை நம்ம எப்படி கையாடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓ, ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுக்கிற காய்கறிகளா? ஆமா, ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுக்கிற குளிர்ந்த பால் அல்லது காய்கறிகளை நேரடியாக அடுப்புல வைக்க கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? அவற்றை ரூம் டெம்பரேச்சருக்கு, அதாவது அறை வெப்பநிலைக்கு கொண்டு வந்த பிறகு சூடுபடுத்தினாதான் குறைவான அளவு எரிவாயு செலவாகும். ஒரு நிமிஷம், இத படிக்கும் போது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு. சொல்லுங்க. பொருட்கள் ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும் அப்படிங்கிறது சரி, ஆனா நேரடியா அடுப்புல வைக்கிறதால அப்படி என்ன பெரிய அளவு கேஸ் வீணாகி விட போகுது? இது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதா உங்களுக்கு தெரியலையா? இல்லவே இல்ல. இது மிகைப்படுத்தல் கிடையாது. இது அக்மார்க் அறிவியல். ஒரு பொருளை ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வர்றது எப்படி கூடுதல் வெப்ப ஆற்றல் விரயமாவதை தடுக்குதுன்னு பாப்போம். சொல்லுங்க, கேக்குறேன். ஃப்ரிட்ஜ்ல இருந்து நேரடியா ஒரு குளிர்ந்த பாலை அடுப்புல வைக்கும்போது அடுப்புல இருக்கிற அந்த நெருப்பு முதல்ல அந்த பாலோட அதிகப்படியான குளிரை உடைக்கணும். ஓஹோ, அதாவது முதல்ல அந்த குளிரை போக்கணும். ஆமா, அதை சாதாரண ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரவே தன் ஆற்றல்ல ஒரு கணிசமான பகுதியை அந்த நெருப்பு செலவிட வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் தான் அதை சூடாக்குற வேலையை தொடங்கும். அட, அப்போ இது நெருப்புக்கு இரட்டிப்பு வேலைன்னு சொல்றீங்க? கண்டிப்பா. நீங்க உங்க சமையலறை மேடையிலேயே அதை கொஞ்ச நேரம் வைக்கிறது மூலமா உங்களை சுற்றியுள்ள காத்துல இருக்கிற வெப்பமே இலவசமா அந்த முதக்கட்ட வேலையை செஞ்சிடுது. ஓஹோ, ஆக காத்துல இருக்கிற வெப்பத்தை நம்ம ஒரு இலவச ஆற்றலா பயன்படுத்துறோம். சூப்பர். அதேதாங்க. இதே மாதிரி எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, பாத்திரத்தை அடுப்புல வைக்கிறதுக்கு முன்னாடி அதோட வெளிப்புறம் ஈரம் இல்லாம தொடச்சிட்டு வைக்கணும்னு ஒரு குறிப்பு சொல்லுச்சு. அது 100க்கு 100 உண்மை. நான் என்ன நினைச்சேன்னா, சில சொட்டு தண்ணீர் இருக்கிறதாலே எரிவாயு வீணாயிடுமா, நாம என்ன ஒவ்வொரு சொட்டையா கணக்கு பார்க்க போறோம்னு தோணுச்சு. அங்கேதான் இயற்பியலோட லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான விதி ஒளிஞ்சிருக்கு. லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷனா? கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன். அதாவது தண்ணீரை சூடாக்குறத விட அதை நீராவியா மாற்றுறதுக்கு ரொம்ப அதிகப்படியான வெப்ப ஆற்றல் தேவைப்படும். ஓ, சூடாக்குறத விட ஆவி ஆக்குறதுக்கு அதிக எனர்ஜி வேணுமா? ஆமா, உங்க பாத்திரத்தோட வெளிப்புறத்துல ஈரப்பதம் இருந்துச்சுன்னா
உங்க அடுப்புல வர்ற அந்த தொடக்கக்கட்ட வெப்பம் முழுவதுமே அந்த சில சொட்டு தண்ணீரை ஆவியாக்குறதுக்கு தான் செலவாகும். நிஜமாவா? ஆமாங்க, அந்த நீர் முழுமையா ஆவியான பிறகுதான் பாத்திரத்தோட உலோகமே சூடாக தொடங்கும். ஒரு சின்ன துணியை வச்சு நீங்க துடைக்கிறது உங்களுக்கு பல நிமிட எரிவாயுவை மிச்சப்படுத்தும். இத நம்பவே முடியல. இவ்ளோ நாளா தண்ணீர் சொட்ட சொட்ட பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு அந்த தண்ணீர் சுர்ருன்னு சத்தத்தோட ஆவியாவத பார்த்து ஏதோ சமையல் வேற சூப்பரா தொடங்கிடுச்சுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மையிலே என் கேஸ் தான் ஆவியாயிட்டு இருக்கு. சரி, முன் தயாரிப்பு பொறுத்த வரைக்கும் அரிசி மற்றும் பருப்பு வகைகளை சமைக்கிறதுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வைக்கிறத பத்தி சொல்லுங்களேன். ஆமா, அப்படி ஊற வைக்கிறது ரொம்ப விரைவா வேக உதவும். அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? ஊற வைக்கிறது அப்படிங்கிறது அரிசி மற்றும் பருப்புக்குள்ள தண்ணீரை முன்கூட்டியே ஊடுருவ செய்து, இதனால வெப்பம் அந்த பொருட்களை ரொம்ப ஈஸியா சென்றடையும். அப்போ சமையல் நேரம் பாதியா குறைஞ்சிடும் இல்லையா? கண்டிப்பா, சமையல் நேரம் கிட்டத்தட்ட பாதியா குறையும். முன் தயாரிப்பு அப்படிங்கிறது வெறும் டைம் மேனேஜ்மெண்ட் மட்டுமல்ல, அது ஒரு மிகச்சிறந்த எனர்ஜி மேனேஜ்மெண்ட். ரொம்ப அருமையா சொன்னீங்க. சரி, இப்ப டாக்ஸி மீட்டர் ஆஃப் ஆகிடுச்சு, காய்கறிகள் எல்லாம் நறுக்கி தயாரா இருக்கு, பாத்திரமும் ஈரம் இல்லாம துடைக்கப்பட்டுடுச்சு. அடுத்த கட்டம். இப்போ அடுப்ப பத்திர வைக்கிற அந்த நொடிக்கு வருவோம். நெருப்ப உருவாக்குறது ஈஸி, ஆனா அந்த நெருப்ப எப்படி சரியா பயன்படுத்துறது? இது ரொம்ப முக்கியமான பகுதி. இங்க இருக்கிற ஒரு குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, ஃபர்னரோட அளவை விட சிறிய பாத்திரங்களை பயன்படுத்தக்கூடாதாம். ஆமா, அது ரொம்ப தவறான ஒரு பழக்கம். சுடர் பாத்திரத்தோட ஓரங்களை தாண்டி வெளியே வந்தா வெப்பம் வீணாகுதுன்னு அர்த்தம்னு சொல்லிருக்காங்க. நெருப்பு அப்படிங்கிறது நாம சமைக்க பயன்படுத்துற ஒரு கருவி. பாத்திரத்தோட அடிப்பகுதியை மட்டுமே அந்த நெருப்பு முத்தமிடணும். அது என்ன முத்தமிடணும்? அதாவது நெருப்பு பாத்திரத்தோட அடிப்பகுதியில மட்டும்தான் படணும். நீங்க ஒரு சின்ன பாத்திரத்தை பெரிய பர்னர்ல வைக்கும்போது சுடர் பாத்திரத்தோட ஓரங்களை தாண்டி வெளியே வரும். ஆமா, நிறைய தடவை அப்படி நடக்கும். இதோட அர்த்தம் என்னன்னா, நீங்க உணவை சூடாக்குறத விட உங்க சமையலறையோட காத்தை சூடாக்க அதிக ஆற்றலை செலவிடுறீங்க அப்படிங்கிறது தான். அடப்பாவமே. வெப்பம் எப்போதுமே குளிர்ந்த பகுதியை நோக்கி பரவும். பாத்திரத்தோட அடிப்பகுதிக்கு போகாத வெப்பம் சுற்றியுள்ள காத்துல கலந்து வீணாயிடும். இத பலரும் செய்யற ஒரு சாதாரண தப்புதான். அதனாலதான் எப்போதுமே பாத்திரங்களை மூடி வச்சு சமைக்கணும்னு சொல்றாங்களா? சரியா புடிச்சிட்டீங்க. பாத்திரத்தை திறந்து வச்சா அந்த வெப்பம் நேரடியா காத்துல கலந்துரும் இல்லையா? மூடி வைக்கும்போது ஆவி வெளியேறாம உணவு விரைவா வேகும். மூடி வைக்கிறது அப்படிங்கிறது வெப்பத்தை உள்ளே தக்க வைக்கிற, அதாவது ஹீட் ட்ராப்பிங் செய்யற ஒரு எளிய தொழில்நுட்பம். ஓஹோ. மூடி இல்லாம சமைக்கும்போது உறவோட மேற்பரப்புல இருக்கிற நீர் ஆவியாகி வெளியேறுது. இது எவாப்பரேட்டிவ் கூலிங் அப்படிங்கிற ஒரு குளிர்வித்தல் செயல்முறையை உருவாக்குது. அப்போ ஒரு பக்கம் நம்ம சூடாக்கிக்கிட்டே இருக்கோம், இன்னொரு பக்கம் அது தன்னைத்தானே குளிர்விச்சுக்குதுன்னு சொல்றீங்க. அதேதான். ஒரு மூடிய போடுறது மூலமா அந்த நீராவி உள்ளேயே சுழன்று ஒரு சின்ன அழுத்தத்தை உருவாக்கி உணவை எல்லா பக்கங்கள்ல இருந்தும் சீராகவும் வேகமாகவும் வேக வைக்குது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நான் படிச்சேன். சொல்லுங்க. உங்க அடுப்போட பர்னர் நீல நிற சுடரோட எரியுதா அப்படிங்கறத நாம உறுதிப்படுத்தணுமா? மஞ்சள் நிறத்துல எரிஞ்சா ஏதோ அடைப்பு இருக்குன்னு அர்த்தமா? ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறி. எனக்கு என்னவோ மஞ்சள் நிற நெருப்பு தான் அதிக சூடா எரியுதுன்னு ஒரு தப்பான எண்ணம் இருந்துச்சு. நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க, ஆனா அது ஒரு மாய. இந்த மஞ்சள் நிற சுடர் அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கை மணி. எச்சரிக்கை மணியா? ஆமா, இத அறிவியல்ல முழுமையற்ற எரிதல், அதாவது இன்கம்ப்ளீட் கம்பஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எரிவாயு முழுமையா எரியறதுக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்காம போகும்போது தான், அதாவது பர்னர்ல அடைப்பு இருக்கும்போது. கரெக்ட், அடைப்பு இருக்கும்போது தான் சுடர் மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிறமா மாறுது. இதனால கேஸ் வீணாவது மட்டும் அல்ல, பாத்திரத்தோட அடியில கரியும் பொடியும். ஆமா, அந்த கரி ரொம்ப தொல்லையான விஷயம். அந்த கரி வெறும் அழுக்கு மட்டும் இல்ல, அது ஒரு இன்சுலேட்டர் போல செயல்பட்டு வெப்பம் பாத்திரத்துக்குள்ள செல்றதையே தடுக்கும். ஓ, அப்ப அது கேஸை இன்னும் அதிகமா உறிஞ்சும். கண்டிப்பா. எனவே பர்னர்களை சுத்தமா வச்சுக்கிறது மிக மிக அவசியம். இத கண்டிப்பா நாம எல்லாரும் கவனிச்சாகணும். ஆனா இதை விட ஒரு பெரிய மைண்ட் ப்ளோயிங் விஷயம் எனக்காக காத்திருந்துச்சு. அப்படியா? அது என்ன விஷயம்? தண்ணீர் கொதிக்க ஆரம்பிச்ச உடனே தீய குறைச்சிடணும்னு ஒரு குறிப்பு சொல்லுது. அத படிச்சதும் எனக்கு தூக்கி வாரி போட்டது. இது நிறைய பேருக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். நேயர்களுக்கும் இந்த சந்தேகம் கண்டிப்பா வரலாம். தண்ணீர் கொதிக்கும் போது தீய அதிகமாக்குனா சீக்கிரம் சமையல் முடியும்னு தான் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். அதிக தீல வைக்கிறதால எப்படி உணவு சீக்கிரம் வேகாதுன்னு சொல்ல முடியும்? இதுதான் பலரும் விழுகிற மிகப்பெரிய மனத்தடை. இத புரிஞ்சுக்க நாம நீரோட கொதிநிலை, அதாவது பாயிலிங் பாயிண்ட் அறிவியலுக்கு போகணும். சொல்லுங்க, அந்த அறிவியல் என்ன சொல்லுது? சாதாரண வளிமண்டல அழுத்தத்துல
தண்ணீர் 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை அடைஞ்சதும் கொதிக்க தொடங்கிடும். ஆமா, 100 டிகிரி தான் பாய்லிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளோ பெரிய நெருப்பை கொடுத்தாலும் சரி, அது 100 டிகிரியை தாண்டி ஒரு புள்ளி கூட அதிகரிக்கவே அதிகரிக்காது. ஒரு நிமிஷம். அப்படி என்றால் அந்த அதிகப்படியான வெப்பம், அந்த மிகப்பெரிய நெருப்பு எங்க தான் போகுது? உணவை சூடாக்கலையா? இல்ல, அந்த அதிகப்படியான வெப்பம் நேரடியாக தண்ணீரை நீராவியா மாற்றுறதுக்கு தான் செலவிடப்படுது. அடக்கடவுளே! அதாவது உங்க உணவு சீக்கிரம் வேகாது, மாறாக உங்க பாத்திரத்துல இருக்கிற தண்ணீர் சீக்கிரம் வற்றி போகும், அவ்வளவுதான். இது நிஜமாவே எனக்கு தெரியாதுங்க. 100 டிகிரியில கொதிக்கிற தண்ணீரும் அதே 100 டிகிரியில கொதிக்கிற தண்ணீரும் ஒண்ணுதான். நெருப்போட அளவு மட்டுமே இங்க வேற. அப்போ கொதிநிலை வந்த உடனே என்ன பண்ணணும்? கொதிநிலை வந்த உடனே தீய சின்னதா குறைச்சு, அதாவது சிம்மர்ல வச்சு ஒரு மூடிய போட்டு மூடினாலே உள்ளே உணவு அதே 100 டிகிரி வெப்பத்துல மிக அழகா வெந்துடும். வாவ்! நெருப்பு அப்படிங்கிறது நாம விருப்பப்படி அதிகமாக்குற குறைக்கிற வெறும் பட்டன் இல்ல, அது நாம விழிப்புடன் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு கருவி. ஆஹா! அப்படி என்றால் இவ்வளவு நாளா தீய அதிகமாக்கி பெரிய சத்தத்தோட கொதிக்க வச்சு சமையல சீக்கிரம் முடிக்க நினைச்சது எவ்வளவு பெரிய தப்பு. ஆமாம், அது வெறும் மாயதான். என் காசு தான் நீராவியா போயிருக்கு. இதனாலதான் சமைக்கும் போது அளவுக்கு அதிகமா தண்ணீர் ஊற்ற வேண்டான்னு சொல்றாங்களா? கண்டிப்பா. முட்டை வேக வைக்கவோ அல்லது காய்கறிகளை வேக வைக்கவோ பாத்திரம் நிறைய தண்ணீர் ஊத்துறது எனக்கு பழக்கமா போச்சு. ஆனா காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணீர் இருந்தா போதும்னு சொல்றாங்க. மிக துல்லியமான புரிதல். தண்ணீர் அதிகமா ஊத்துனா அந்த முழு தண்ணீரையும் 100 டிகிரிக்கு கொண்டு வர உங்க சிலிண்டர் அதிக ஆற்றலை செலவிட வேண்டியிருக்கும். ஓஹோ, அப்ப அதிக தண்ணீர்னா அதிக நேரம், அதிக கேஸ். ஆமா, உங்களுக்கு தேவையானதை விட ஒரு சொட்டு அதிக தண்ணீர் கூட உங்க எரிவாயுவை வீணடிக்குது அப்படிங்கறத நம்ம உணரணும். சரி, இதுவரைக்கும் நெருப்பை எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு பார்த்தோம். இப்ப சமையலுக்கு பயன்படுத்துற பாத்திரங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் எப்படி எரிவாயுவை மிச்சப்படுத்துது, அதற்கான மாற்று வழிகள் என்ன அப்படிங்கறத பத்தி பேசுவோம். கண்டிப்பா, இது ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. ஒரு குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, முடிஞ்ச வரை பெரும்பாலான உணவுகளை பிரஷர் குக்கர்ல சமைக்கணும்னு சொல்லுது. இது சாதாரண பாத்திரங்களை விட 20% முதல் 50% வரை எரிவாயுவை மிச்சப்படுத்துமா. குக்கருக்குள்ள முழுமையா சிறைப்பிடிக்கப்படுது. அழுத்தம், அதாவது பிரஷர் அதிகரிக்கிறதால நீரோட கொதிநிலை 100 டிகிரியை தாண்டி 120 டிகிரி செல்சியஸ் வரை உயருது. ஓ, சாதாரண பாத்திரத்துல 100 டிகிரி தான், ஆனா குக்கர்ல 120 டிகிரி. ஆமா, தண்ணீர் ஆவியாகாம அதிக வெப்பநிலையில திரவமாகவே இருக்கிறதால உணவு நம்ப முடியாத வேகத்துல வெந்துருது. குக்கர் பற்றி கூறும்போது எனக்கு இன்னொரு விஷயம் நினைவுக்கு வருது. சொல்லுங்க. குக்கர்ல சாதம் வைக்கும் போதே அதுக்குள்ளேயே ஒரு சின்ன பாத்திரத்துல பருப்பு அல்லது காய்கறிகளையும் வச்சு ஒரே விசில்ல எல்லாத்தையும் வேக வைக்கலான்னு நாம சிறு வயசுல இருந்தே பார்த்திருக்கோம். ஆமா, இது நம்ம வீடுகள்ல ரொம்ப சாதாரணமா நடக்கிற விஷயம். நம்ம பாட்டிமார்கள் பல தசாப்தங்களா இதத்தான் செஞ்சுகிட்டு இருக்காங்க. நாம என்னவோ அது பாத்திரங்களை கழுவுற வேலையை குறைக்க செஞ்ச ஒரு ட்ரிக்குன்னு நினைச்சோம். ஆனா உண்மையில அதோட பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் இருக்கு இல்லையா? நிச்சயமா இருக்கு. இத நாம ஆற்றல் ஒருங்கிணைப்பு அல்லது எனர்ஜி சினர்ஜி அப்படின்னு சொல்லலாம். எனர்ஜி சினர்ஜி கேக்குறதுக்கே நல்லா இருக்கே. சாதம் வேகும் போதே அதிலிருந்து வர அதே நீராவி ஆற்றலை உள்ளே இருக்கிற பருப்பு பாத்திரமும் பயன்படுத்திக்குது. ஒரே நெருப்பு, ஒரே நேரம், ஆனா 2 வேலைகள். மல்டி டாஸ்கிங்கோட உச்சகட்டம். அதுதான், உங்ககிட்ட இருக்கிற வெப்ப ஆற்றலை நீங்க எந்த அளவுக்கு அதிகபட்சமா பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறதுக்கான மிகச்சிறந்த உதாரணம் இது. நம்ம பாரம்பரிய சமையல் முறைகள் பலவற்றிலையும் இப்படிப்பட்ட ஆற்றல் சேமிப்பு இயல்பாவே கலந்திருக்கு. தொழில்நுட்பம்னு வரும்போது நம்ம மின்சார பயன்பாட்டையும் கருத்தில் கொள்ளணும். கண்டிப்பா. உங்ககிட்ட மின்சார வசதி இருந்தா தண்ணீர் கொதிக்க வைக்க அல்லது பால் காய்ச்ச இண்டக்ஷன் அடுப்பை பயன்படுத்தலான்னு பரிந்துரைக்கப்படுது. இது எரிவாயு தட்டுப்பாடு காலங்கள்ல ரொம்ப சிறந்த மாற்று. ஆமா, இதை விட எனக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை தந்தது இந்த குறிப்பு தான். அதாவது டீ, காஃபி அல்லது ஒரு கப் சுடு தண்ணீர் தேவைப்பட்டா கூட சிலிண்டரை தேடாம எலக்ட்ரிக் கெட்டில பயன்படுத்துங்க அப்படிங்கிறது தான். இது ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு அட்வைஸ். உண்மையாவே ஒரு கப் காஃபிக்கு அந்த பெரிய இரும்பு கேஸ் அடுப்பை பயன்படுத்துறது எவ்ளோ பெரிய ஆற்றல் விரயம் அப்படிங்கறத நான் இப்பதான் உணர்றேன். இது எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன கொட்டைய உடைக்க ஒரு பெரிய சம்மட்டிய பயன்படுத்துறது போல இருக்கு. அருமையான உதாரணங்க. ஒரு பெரிய இரும்பு அடுப்பை சீடாக்கி பின் பாத்திரத்தை சூடாக்கி பிறகு அதோட மூலம் 200 மில்லி தண்ணீரை கொதிக்க வைக்கிறது மிகவும் செயல்திறன் குறைவான ஒரு முறை.
அதாவது ரொம்ப inefficientஆன முறை. ஆமா, எலக்ட்ரிக் கெட்டில் அப்படிங்கிறது அந்த ஒரு கப் தண்ணீரை சூடாக்க மட்டுமே தான் ஆற்றலை செலவிடுது. சுற்றியுள்ள காத்துக்காலையோ அல்லது பாத்திரத்தோட தேவையற்ற பகுதிகளையோ சூடாக்க இல்ல. ஓ, அப்போ எனர்ஜி வேஸ்ட் ஆகாது. அதில் இருக்கிற ஹீட்டிங் எலிமெண்ட் நேரடியா தண்ணீருக்குள்ளேயே இருக்கிறதால ஆற்றல் 100% முழுமையா பயன்படுத்தப்படுது. வாவ், சூப்பர். மேலும் குடிக்கிறதுக்கான வெந்நீரை ஒவ்வொரு முறையும் சூடுபடுத்தாம ஒரே முறையில சூடுபடுத்தி ஒரு நல்ல ஃப்ளாஸ்க்ல ஊற்றி வச்சுக்கிறதும் சிறந்த முறை. பிடிச்சு பாதுகாத்து தர்ற ஒரு அருமையான கருவி. ரொம்ப சரியா சொன்னீங்க. மின்சாரம் மற்றும் எரிவாயு ஆகிய ரெண்டையும் எப்படி சமநிலையா பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் சமையலறை மேலாண்மையோட விசை. கண்டிப்பா. சரி, இப்போ நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். சமையல் முடிஞ்ச பிறகும் கூட நம்முடைய அன்றாட பழக்க வழக்கங்கள் எப்படி எரிவாயு பயன்பாட்டை தீர்மானிக்குதுன்னு பார்க்க போறோம். இதுதான் லைஃப் ஸ்டைல் மாற்றம். இதுல நான் படிச்ச ஒரு குறிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காய்கறிகள் அல்லது உணவு முக்காவாசி வெந்ததும் அடுப்ப அணைச்சிட்டு மூடி வச்சிடணுமா. ஆமா, அது ஒரு அருமையான டெக்னிக். அந்த குறிப்பிட்ட பாத்திரத்துல இருக்கிற வெப்பத்திலேயே மீதி கால்வாசி வெந்துடும்னு சொல்றாங்க. இது தினமும் 5 முதல் 10 நிமிட எரிவாயுவை மிச்சப்படுத்தும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இது உண்மையிலேயே நமக்கு கிடைக்கிற இலவச ஆற்றல், அதாவது ஃப்ரீ எனர்ஜி. இந்த இடத்துல தான் எஞ்சிய வெப்பம் அல்லது ரெசிடுவல் ஹீட் அப்படிங்கிற ஒரு அறிவியல் கருத்தாக்கம் வருது. ரெசிடுவல் ஹீட்னா அடுப்பு அணைச்ச உடனே பாத்திரத்தோட சூடு மாயமா காத்துல மறைஞ்சிடுறதில்ல. இரும்பு அல்லது தடிமனான அடிப்பகுதி கொண்ட பாத்திரங்கள் தங்களுக்குள்ள ஒரு கணிசமான அளவு வெப்பத்தை தேக்கி வச்சிருக்கும். ஓஹோ, அந்த சூடு ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். ஆமா, அந்த எஞ்சிய இருக்க வெப்ப ஆற்றல் வீணாக கூடாது இல்லையா? முக்காவாசி வெந்த உடனே அடுப்பு அணைக்கிறது அப்படிங்கிறது அந்த இலவச ஆற்றலை முழுமையா சமையலுக்கு பயன்படுத்துறதுக்கு சமம். தினமும் 5 முதல் 10 நிமிஷம்னா ஒரு மாசத்துக்கு அது பல மணி நேர எரிவாயு சேமிப்பு. கணக்கு போட்டு பார்த்தா பெரிய லாபம்தான். அடுத்து, சமையலை தாண்டி நம்ம குடும்ப பழக்க வழக்கம் சார்ந்த ஒரு விஷயம். குடும்பத்தினர் அனைவரும் ஒரே நேரத்துல உணவருந்துறது சிறந்ததுன்னு சொல்றாங்க. இதுவும் எரிவாயு சேமிப்பு தான். தனித்தனியா சாப்பிடும்போது ஒவ்வொரு முறையும் உணவை சூடுபடுத்துறதால அதிக எரிவாயு வீணாகுது. உணவை ஒன்னா சாப்பிடுறது குடும்ப பந்தத்தை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம சிலிண்டரையும் மிச்சப்படுத்துது அப்படிங்கிறது அருமையான விஷயம் இல்லையா? நிச்சயமா, இது வாழ்க்கை முறையோட ஒன்றிய ஒரு ஆற்றல் சேமிப்பு. அறிவியல் பூர்வமா பார்த்தா ஒரு முறை சூடாக்கப்பட்ட உணவு குளிர்ந்த பிறகு அதை மீண்டும் சூடாக்குறதுக்கு அதோட தெர்மல் இனர்ஷியாவை மீண்டும் உடைக்கணும். தெர்மல் இனர்ஷியா, அதாவது வெப்ப நிலமம். ஆமா, இதுக்கு அதிக ஆற்றல் செலவாகும். மேலும் உணவை மீண்டும் மீண்டும் சூடாக்குறது அதோட ஊட்டச்சத்தையும் பெருமளவு குறைச்சிடும். ஓ, அப்போ ஹெல்த்துக்கும் கேடு. ஆமா, எனவே சேர்ந்து சாப்பிடுறது உணர்வுபூர்வமா மட்டும் இல்லாம உடல் நலத்துக்கும் ஆற்றல் சேமிப்புக்கும் மிகச்சரியான ஒரு செயல். ரொம்ப நல்ல விஷயம். சரி, சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சது. இறுதியா நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வேலை இருக்கு. ரெகுலேட்டரை அணைக்கிறதா? அதேதான். சமைத்து முடிச்ச உடனே மறக்காம சிலிண்டரோட ரெகுலேட்டரை அணைச்சிடணும். இது வெறும் பாதுகாப்புக்கான விஷயம் மட்டும் இல்ல, வீணாகும் எரிவாயுவை தடுப்பதற்கான ஒரு வழியும் கூட. ஆமா, ரெகுலேட்டர் அணைக்கிறது அப்படிங்கிறது பெரிய விபத்துகளை தடுக்கிற ஒரு கவசம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா வேற என்ன காரணம் இருக்கு? ரப்பர் குழாய்கள்லயோ அல்லது பர்னர் வால்வுகள்லயோ நம்ம கண்ணுக்கு தெரியாத மிக நுட்பமான கசிவுகள், அதாவது மைக்ரோ லீக்ஸ் இருக்கலாம். மைக்ரோ லீக்ஸ்? ஓ. 24 மணி நேரமும் அதை திறந்து வைக்கும்போது ஒவ்வொரு நாளும் சில கிராம் எரிவாயு வீணாகிக்கிட்டே இருக்கும். ரெகுலேட்டர் அணைக்கிற பழக்கம் அந்த சிறு சிறு இழப்புகளை முற்றிலுமா தடுத்து நிறுத்துது. ஆஹா, நேயர்களே, இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்களை சுருக்கமா சொல்லணும்னா, சமையலறைக்கு போறதுக்கு முன் நாம செய்யற முன் தயாரிப்புகள், அடுப்ப ஆன் பண்ண பின் நாம கையாள்ற சரியான சுடர் மேலாண்மை, கொதிநிலை பத்தின புரிதல், இண்டக்ஷன், கெட்டில் போன்ற மாற்று உபகரணங்களை ஸ்மார்ட்டா பயன்படுத்துறது, அப்புறம் அந்த ரெசிடுவல் ஹீட்டை பயன்படுத்துறது, ஆமா, எஞ்சிய வெப்பத்தை பயன்படுத்துறது, குடும்பமா இணைந்து சாப்பிடுறது என எல்லாமே ஒரு சங்கிலி தொடர் போல ஒண்ணுக்கொண்ணு இணைந்து எரிவாயு சிக்கனத்துக்கு பேருதவியா இருக்கு. இது வெறும் பணத்தை மிச்சப்படுத்துற செயல் மட்டும் இல்ல, ஆற்றலை மதிக்கிற ஒரு நற்பண்பு. இன்னைக்கு இந்த ஆழமான அலசல் மூலமா ஒரு புதிய சிந்தனையை நான் நேயர்கள் முன்னாடி வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. இது வெறும் உங்க வீட்டு கேஸ் சிலிண்டரை பத்தின விஷயம் மட்டும் கிடையாது. ஒரு சின்ன சமையலறையில நீங்க செய்யற இந்த சின்னஞ்சிறு ஆற்றல் சேமிப்புகள் ஒட்டுமொத்த தேசத்தோட அளவீட்டுல எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சும்மா ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. வாவ், பெரிய ஸ்கேலியா சொல்றீங்க. ஆமாங்க,
ஒவ்வொரு வீடும் தங்களோட எரிவாயு பயன்பாட்டுல வெறும் 10% மிச்சப்படுத்தினா கூட ஒட்டுமொத்த தேசத்தோட எரிபொருள் இறக்குமதி பல 1000 கோடிகள் குறையும். நிஜமா ரொம்ப பெரிய விஷயம்தான் இது. மிக முக்கியமா வளிமண்டலத்துல கலக்கிற கார்பன் உமிழ்வு, அதாவது கார்பன் ஃபுட்பிரிண்ட் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா குறையும். ஆமா. நீங்க மிச்சப்படுத்துற ஒவ்வொரு துளி எரிவாயுவும் ஒரு பெரிய பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் மாற்றத்துக்கான விதை. உங்களோட அந்த சின்ன சமையலறை ஒரு மாபெரும் உலகளாவிய சூழலியல் மாற்றத்தோட தொடக்கப்புள்ளியா மாறக்கூடும் இல்லையா? என்ன ஒரு ஆழமான விரிவான சிந்தனை. உங்க சமையலறையில நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவும் உலகளாவிய அளவுல ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கறத எப்போதுமே நினைவுல வச்சுக்கோங்க. கண்டிப்பா. அடுத்த முறை நீங்க அடுப்ப ஆன் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஓடிக்கிட்டு இருக்கிற டாக்ஸி மீட்டரையும் கொதிக்கிற தண்ணீரோட 100 டிகிரி எல்லையும் கண்டிப்பா நினைவில் வச்சுக்கோங்க. இந்த தகவல்கள் உங்க சமையலறை அனுபவத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தோன்னு நம்புறேன். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. உங்களுடன் மீண்டும் ஒரு புதிய சுவாரஸ்யமான அலசல்ல இணையும் வரை விடை பெறுகிறோம். நீங்களும் உங்க வளங்களை விழிப்புடன் கையாளுங்கள்.